கஷ்டப்பட்டு முட்டி மோதி லாங் ஆன்சர்ஸ் டீடைல் ஆன்சர்லாம் நம்ம படிச்சுட்டு போகிறோம். ஆனால் அது எக்ஸாமில் போய் மறந்து போகுது, அதனாலேயே ஸ்டக் ஆகி நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது. அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். யாருனாலும் எக்ஸாமில் போய் படிச்சது மறந்து போனால் கடுப்பாக தான் இருக்கும் இல்லையா? அடுத்த வாட்டி படிக்கிறதுக்கே நமக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் வரப்போகுது. ஸோ ஒரு லாங் ஆன்சரை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிக்கிறது, எக்ஸாமில் போய் அது மறக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற டூஸ் அண்ட் தென் டோன்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல எக்ஸாமுக்கு முத நாள் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து கிடையாதுப்பா. அதனால வந்து லெஜெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன் டே பிஃபோர் அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் போடாதீங்க. ஒரு எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை நம்ம கரெக்டா பிளான் பண்ணி முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடணும் இல்லையா? ஸோ இந்த பிளான் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா இல்லை. எவ்ரிபடி நம்ம எல்லாருமே வந்து யூனிக். ஒரு சில பிளான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சில பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, ஒரு சில டெக்னிக் வந்து நமக்கு ஸ்பெஷலா கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா? ஸோ நான் இதுல ஜென்ரலா நம்ம எல்லாருக்குமே சூட் ஆகுற மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்ல போறேன். அதுல உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகும் ஆகாது அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் டோன்ட்ஸ், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். லாஸ்ட் மினிட்ல உட்காந்து அவசரமா எக்ஸாமுக்கு உட்காந்து மக்கப் பண்ணிட்டு போறத தயவு செய்து பண்ணாதீங்க. அதை ஸ்டாப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், சரியா? அடுத்து எக்ஸாமுக்காக மட்டும் படிக்கிறது, ரைட்? நாளைக்கே எனக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம், எழுதிடுறோம், மார்க்கும் வாங்கிடுறோம். அதே மாதிரி இந்த செகண்ட் மிட் டர்ம்ல படிச்சிருக்கோம் இல்லையா? ஆனா செகண்ட் மிட் டர்ம்ல படிச்சது இப்ப ஹாஃப் இயர்லிக்கு நமக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்காது. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு உடனே நமக்கு எல்லாமே மறந்து போயிடுது. ஏன்னா பிரெயின்ல நீ ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்றப்போவே இது எக்ஸாமுக்காக, இந்த நாளையோட எக்ஸாம்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்பஸோட தான் நீ கன்சியூம் பண்ற. அப்ப அந்த நாளைய எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, வீக்லி டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, மந்த்லி டெஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னா பிரெயினும் அதை தூக்கி போட்டுரும். விச் இஸ் ஷார்ட் டேர்ம்ல மட்டும் தான் வந்து சேவ் பண்ணும், ரைட்? இப்போ உனக்கு வந்து கால் பண்றாங்க, ஒருத்தங்க நம்பர் சொல்றாங்க, அந்த நம்பர் எழுதுற வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கும். எழுதின உடனே முடிஞ்சிரும், மறந்துரும். ஏன்னா அதோட பர்பஸ் வந்து முடிஞ்சிருச்சு. கடைக்கு அம்மா போய் காய்கறி வாங்கிட்டு வர சொல்றாங்கன்னா கடைக்கு போய் வாங்குற வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கும். அடுத்த நாள் ஞாபகம் இருக்குமா? இருக்காது. ஏன்னா பர்பஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதுவும் மறந்து போயிடும். சோ எக்ஸாம்காக அப்படின்னு சொல்லி நீ படிக்காத, ரைட்? அப்போ நமக்கு வந்து ஷார்ட் டேர்ம்ல மட்டும் தான் வந்து சேவ் பண்ணும், பிரெயினை டெலீட் பண்ணிடும். அடுத்து சுத்தமா புரியாம இன்ட்ரெஸ்டே இல்லாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம நீங்க படிக்கிறதுனால தான் எக்ஸாம்ல போயிட்டு நமக்கு ஒரு வார்த்தை தான் மறந்து போயிருக்கோம், அந்த என்டையர் கொஸ்டினை வந்து நம்ம வந்து விட்டு வந்திருப்போம், ரைட்? அப்போ அண்டர்ஸ்டாண்டே பண்ணாம படிக்காதீங்க. அப்போ எப்படி மேம் படிக்கிறது அப்படின்னா, லாங் ஆன்சர்ஸ் எனக்கே வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. வென் ஐ வாஸ் ஸ்டடிங் 10th ஸ்டாண்டர்ட், லைக் சோஷியல் இருக்கக்கூடிய டீட்டெயில் ஆன்சர்லாம் படிக்கிறப்போ எனக்கே ரொம்ப டைம் எடுத்தது. ப்ளஸ் லாங் ஆன்சர், டீட்டெயில் ஆன்சர்னாலே பிரெயின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இல்லை ஒரு மாதிரி மலைச்சு போயிடும். இவ்வளோ எப்படா கம்ப்ளீட் பண்ண போறோங்கிற மாதிரி ஒரு ஓவர்வெல்மிங்காக வந்து ஃபீல் பண்ண வைக்கும் இந்த லாங் ஆன்சர்ஸே. பட் அதை வந்து இல்லை, ஒரு லாங் ஆன்சர் ஈக்குவல் டு 5 ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கும். ஓகே, இல்லை 4 ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கும். ஷார்ட் ஆன்சர்ஸ் நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல ஒரு சில பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா, மேம் நான் லாங் ஆன்சர் கூட படிச்சிடுறேன், ஷார்ட் ஆன்சர் தான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சோ எனக்கு வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் ஈஸி. சோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு லாங் ஆன்சரை வந்து ஸ்பிளிட் பண்ணிடுவேன். ஒரு 5 ஷார்ட் ஆன்சர்ஸா வந்து ஸ்பிளிட் பண்ணிடுவேன். இமேஜின் நமக்கு ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கு அப்படின்னு வெச்சுக்கோ. ஓகே, சோ we have a big paragraph. 2 பேஜுக்கு அந்த பேராகிராஃப் இருக்கு அப்படின்னா அதுல வெறும் ஃபர்ஸ்ட் 5 லைனை மட்டும் ஒரு ஷார்ட் ஆன்சரா பிரிச்சுக்கோ. அடுத்த 5 லைனை மட்டும் என்ன பண்ணு, அனதர் ஷார்ட் ஆன்சரா படி. பிரெயின்ல வந்து இல்ல இவ்ளோ இருக்கு, இவ்ளோ பெரிய ஆன்சர் அப்படின்னு சொல்லவே சொல்லாத. ஓகே, இவ்வளவுதான், ஈஸி தான், முடியும் அப்படின்னு சொல்லாம மனசு குழந்தை மாதிரி நம்ம சொல்றது அப்படியே நம்பு. சோ நீ என்ன பண்ணு, அவ்வளவுதான், ஈஸி தான், உன்னால முடியும், படி அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணி படி, ஸ்பிளிட் பண்ணி படி. ஓகே, எப்பயுமே ஒரு பாயிண்ட்டுக்கும் அடுத்த பாயிண்ட்டுக்கும் லிங்க் இருக்கணும். சம்பந்தமே இல்லாம நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணோம்னா கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் அடுத்த பாயிண்ட்டும் லிங்க் பண்ணி படி. அப்போ உனக்கே அது வந்து பார்த்த அப்படின்னா ஒரு ஸ்டோரி லைனா வந்து ஃப்ரேம் ஆயிடும். ஓகே, அது வந்து ஒரு தனி ஸ்டோரி லைனா ஃப்ரேம் ஆகும். கதை நமக்கு மறக்குதா? ஒரு படத்தோட கதை நமக்கு மறக்குதா? இல்ல. ஏன்னா ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் நடுவுல வந்து ஒரு லிங்க் இருக்கு. சம்பந்தமே இல்லாம நீ இப்போ ஒரு 10 ஷார்ட்ஸ் பார்த்திருக்க, அந்த 10 ஷார்ட்ஸ் என்னது அப்படி கேட்டா உனக்கு ஞாபகம் இருக்குமா? ஏன்னா ஒரு ஷார்ட்டுக்கும் இன்னொரு ஷார்ட்ஸ்க்கும் லிங்கே இருக்காது, ரைட்? பட் ஒரு படம் நமக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கு. ஏன்னா ஒரு சீனுக்கு இன்னொரு சீனுக்கும் லிங்க் இருக்கு. அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் நீ லிங்க் பண்ணி படி. ஓகே, இப்போ கட்டபொம்மன் கொஸ்டின் எடுத்துக்கோ. ஏன் ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து கலெக்டர்ஸ் வந்து டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க, அது வந்து இவருக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து ராமநாதபுரத்துக்கு வந்து கூப்பிட்டாங்க, இவர் அங்கே போனாரு. அதுக்கப்புறம் ஹீ கேம் பேக் டு மெட்ராஸ் கவுன்சில், அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி வேணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? புரிஞ்சு படிச்சே ஆகணும். ஓகே,
படிச்சதை எழுதி பார்க்கணும். எப்படி எழுதி பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஓகே, படிச்ச உடனே எழுதி பார்க்கறது கிடையாது. ஓகே, நீ இப்ப காலையில படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, காலையில ஒரு 1 hour சோசியல் படிக்கிற, அதுக்கப்புறம் உடனே எழுதி பார்க்காத, அடுத்த 1 hour நீ சயின்ஸ் படி. ஓகே, சயின்ஸ் படி. இப்ப சயின்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சோசியல் படிச்சல, அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க நீயாவே ஒரு பேப்பர் எடுத்து நீ படிச்ச ஒரு டீடைல் ஆன்சரை எழுதிப்பார். உடனே எழுதி பார்க்க கூடாது. நடுவில் வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு சாயந்தரமா கூட வந்து எழுதிப்பார். ஸோ இப்போ நீ எழுதுறப்போ இல்ல அப்படியே எழுதுவ, கொஞ்சம் மறந்து போயிடும், கேப் விட்டுரு. திருப்பி எழுதுவ, இங்க எழுதுவ, கொஞ்சம் மறந்து போயிடும், கேப் விட்டுரு, கொஞ்சம் மறந்து போயிடும், அடுத்து கேப் விட்டுரு. இந்த மாதிரி நம்ம எழுதிட்டே வரோம் இல்லையா? இப்போ புக் எடுத்து வச்சுக்கோ, புக் எடுத்து வச்சு நீயே கரெக்ஷன் பண்ணு. என்னெல்லாம் மறந்தியோ அதை வேற கலர்ல எழுது, ரெட்ல எழுது. இப்ப இங்க இதெல்லாம் மறந்துருக்கனா அது ரெட்ல எழுது, இங்க இதெல்லாம் மறந்துருக்கனா ரெட்ல எழுது, மறந்துருக்கியா ரெட்ல எழுது. இப்ப எக்ஸாம் போறப்போ இந்த ரெட்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா மைண்ட்ல ஏத்துக்கும். ஏன்னா அது ஆல்ரெடி உன் பிரெயின் மறந்து போனது. சோ அப்போ உனக்கு அதை மறக்காம இருக்கிற மாதிரி இன்னொரு வாட்டி பிரெயின்ல நமக்கு அது ரெஜிஸ்டர் ஆயிடும். ஓகே, சோ கரெக்ஷன் பண்றப்போ என்ன பண்ணு, மறந்ததெல்லாம் திருப்பி எழுது. ஓகே, சோ இந்த மாதிரி எழுதிப்பார். உடனே எழுதி பார்க்காம கொஞ்சம் கேப் விட்டு வேற சப்ஜெக்ட படிச்சுட்டு அதுக்கப்புறமா எழுதிப்பாரு. அப்பதான் உனக்கு கரெக்டா நம்ம படிச்சது ஞாபகம் இருக்கா அப்படின்னு புரியும். நிறைய பேர் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறது என்ன தெரியுமா, எனக்கு ஒரு வாட்டி படிச்சாலே ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஒரு வாட்டி படிச்சா யாருக்குமே, டாப்பர்ஸ்க்கு கூட ஞாபகம் இருக்காது. there are few extraordinary kids. லைக் எப்படின்னா என் தம்பிலாம் பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பயங்கர போட்டோகிராஃபிக் மெமரி சொல்லுவாங்கல்ல, கிளாஸ்ல நடத்துவாங்கல்ல, அதை அவன் நல்லா லிசன் பண்ணிப்பான், நல்லா அப்சர்வ் பண்ணுவான். he'll directly go to exam and write well. பட் நான் அப்படிப்பட்ட ஒரு பர்சன் கிடையாது. என்னால செல்ஃப் ஸ்டடி பண்ணா மட்டும்தான் என்னால எக்ஸாம்ல போய் ஒரு கான்ஃபிடென்ட்டா எழுத முடியும். நாளா 1க்கு 4 வாட்டி படிச்சு அதை எழுதி பார்த்து ஓகே ஐ ஷுட் ஃபீல் கான்ஃபிடென்ட், ஓகே நம்ம ஓரளவுக்கு படிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்தாதான் எக்ஸாம்ல எனக்கு அது மறக்காம போய் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பீப்புள். லைக் எவ்ரிபடி நம்ம எல்லாருமே வந்து யூனிக். பட் ரிவிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். நம்மளே நம்ம என்ன பண்ணிக்கணும், டெஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே நமக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அப்பதான் எக்ஸாம்ல போயிட்டு உனக்கு அது ஷாக்கிங்கா இருக்காது, மறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி என்ன பண்ணு, ஒரு 5 மினிட்டா பார்த்து ரீகால் பண்ண ட்ரை பண்ணு. ஓகே, படிச்சதை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து பாரு, அது சூப்பரா நமக்கு புரியும், நல்லா மெமரைஸ் ஆகும். எனக்கு அந்த மெத்தட் வந்து சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, நீ படிச்சதை உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடு. நீங்க எப்படி நான் எப்படின்னா, எனக்கு நானும் நித்யஸ்ரீன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. ஸோ நாங்க 2 பேரும் எப்படி படிப்போம் அப்படின்னா, நீ ஒரு கொஸ்டின் படி, நான் ஒரு கொஸ்டின் படிக்கிறேன், நான் படிக்கிறத உனக்கு சொல்லித்தரேன், நீ படிக்கிறத எனக்கு சொல்லித்தா. ஓகே, இப்படிதான் நாங்க படிப்போம். ஸோ நான் ஒரு 5 லைன் படிச்சேன் அப்படின்னா 5 லைன் நான் படிச்சதுடைய மீனிங்கை நான் சொல்லி கொடுத்து, இந்த கொஸ்டின் இவ்வளவுதான்ப்பா இதான் சொல்றாங்க அப்படிங்கறத நான் சொல்லி தருவேன். அவங்க வந்து எனக்கு சொல்லி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டடி பார்ட்னர், ஒரு நல்ல அக்கௌண்டபிளான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டடி பார்ட்னர் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா life becomes very easier. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்து you can grow together. அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் உங்க அப்பாவோ அம்மாவோ யார் உங்க கூட கம்பேட்டபிளா இருக்காங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லி தர ட்ரை பண்ணு. ஓகே, அதுவும் இல்லையா வீட்டில் பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, ஒரு செடி, டம்ளர், ரிமோட் இருக்கு இல்லையா, இதுக்கு சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணு. நம்ம ஒரு விஷயத்தை வந்து இல்லை இன்னொருத்தங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றப்பதான் நமக்குமே அது பெட்டரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணிப்பார். ஓகே, பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கீவேர்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். நீ வளன்னு பேஜ் ஆன்சர் எழுதுறது மேட்டரே கிடையாது. கீவேர்ட்ஸ், அந்த கரெக்டான கீவேர்ட்ஸ் இருக்கா அப்படிங்கறத இம்பார்ட்டன்ட். பப்ளிக் எக்ஸாம் உடைய அஃபிஷியல் ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணிப்பார். ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியரா கொடுத்துருப்பாங்க. 5 மார்க்னா 5 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதுல 5 பாயிண்ட் எழுதினா போறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியணும்னா லைவ் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ண, அதுல நாங்க இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் இது இருந்தா தான் மார்க் அப்படின்னு தெரியும். அந்த கீவேர்ட்ஸை வச்சு நீ புரிஞ்சு படிச்சுட்டேன்னா உனக்கு அந்த ஆன்சர்லாம் அங்கங்க மறந்து போனா கூட கீவேர்ட்ஸ் எழுதி வச்சு நீயே சூப்பரா மார்க் வாங்கிடலாம். அண்ட் நம்மளுடைய மெமரியை கண்டிப்பா 100% சயின்டிபிக்கலி ப்ரூவன் அஃபெக்ட் பண்ண போறது வந்து ஸ்லீப் தான். ஓகே, உன்னுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து உன்னுடைய மெமரி அஃபெக்ட் பண்ணுமா? 100% ட்ரூ. ஓகே, ஸோ ஒரு நாள் ஃபுல்லா நீ அப்படியே தூங்காமே இருந்து பாரு, தூங்காம 2 நாள் வந்து இருந்து பாரு, ரொம்ப மறதி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சின்ன விஷயம் கூட நம்ம வந்து மறந்து போவோம். சின்ன ஸ்பெல்லிங், இத்தனை வருஷமா நம்ம ஒரு விஷயம் படிச்சிருப்போம், அந்த ஸ்பெல்லிங் வந்து மறந்து போயிருக்கும். லைக் நான் வந்து கொஞ்ச நாள் தூங்கவே இல்லை, அப்புறம் திடீர்னு பார்த்தா சும்மா ஜஸ்ட் வந்து கிளாஸ் புக் இந்த மாதிரி சாதாரண சின்ன வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங் கூட நான் தப்பா எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, விச் இஸ் அதுதான் நம்ம பிரெயினுடைய மெமரி டோட்டலா கொலாப்ஸ் ஆகணும்னா உன் ஸ்லீப் சைக்கிளை வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணிக்கும். ஓகே, அதனால 6 மணி நேரம் மினிமம், 6 to 7 மணி நேரம் நல்லா படுத்து தூங்கிரு. சவுண்ட் ஸ்லீப், பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஸ்டா பார்க்கறது, இது ஒரு வாட்ஸ்அப் பார்க்கறது, யூடியூப் பார்க்கறது, இந்த மாதிரிலாம் வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேட் பண்றது இதெல்லாம் நைட் வேணாம். நல்லா படுத்து தூங்கு. ஸோ அது கண்டிப்பா உன்னுடைய மெமரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே,
ஓகே, ஸோ வந்து நம்ம வந்து இனி மறக்காது, கண்டிப்பாக நிறைய டெக்னிக் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து நீ சும்மா காதில் வாங்கிட்டு போகிறதுக்காக இல்லை, உங்கள் லைஃப்பில் நீ இதெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கணும். இது கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரியா? ஸோ ஐ வில் ஃபாலோ அப்படின்னு கமெண்ட் போடும். உனக்கு உண்மையாகவே ஓகே நான் இதை ஃபாலோ பண்ணலான்னு எனக்கு தோணுது மேம், இது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா ஐ வில் ஃபாலோ, இனி எனக்கு மறக்காது அப்படிங்கிறத சொல்லு. உனக்கே நீ சொல்லிக்கோ, கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லு. அடுத்து ஹவு டு ஸ்டடி ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு வீடியோ நான் பிளான் பண்ணிருக்கேன். லைக் ஃபாஸ்டா டைம் கம்மியா இருக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் இன்னும் எனக்கு ஒரு 2 டேஸ்ல எக்ஸாம் இருக்கு, 1 டேல எக்ஸாம் இருக்கு, அதை பத்தி நான் பேசல. நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, இன்னைக்கு நைட் பண்றதை பத்தி பேசல. பட் எனக்கு எக்ஸாமுக்கு இன்னும் 5 ஹார்ஸ் தான் கையில டைம் இருக்கு மேம், 10 ஹார்ஸ் தான் டைம் இருக்கு, எனக்கு இத்தனை போர்ஷன் இருக்கு. அப்போ நான் எப்படி அந்த கம்மியான டைம்ல எஃபெக்டிவா படிக்க முடியும், நான் என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த லாஸ்ட் மினிட்ல எப்படி படிக்கிறது, ஃபாஸ்டாவும் நிறைய சிலபஸ் கவர் பண்றதுக்கு என்ன பண்றது, அந்த வீடியோ வேணுமா? இல்ல ஒரு ரொட்டீன் மேம், காலையில எழுந்து எப்படி படிக்கணும், ஒரு நாள் முழுக்க ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஸ்டூடெண்ட்னா அவனுடைய ரொட்டீன் எப்படி இருக்கணும், இதை சொல்லுங்க. இது வேணுமா? இல்ல காலையில சீக்கிரம் எழுந்துக்கிற வீடியோ வேணுமா, ஹவு டு வேக் அப் ஏர்லி வேணுமா? ஸோ இதை வந்து எந்த கமெண்ட்ஸ் அதிகமா இருக்கோ, எதுக்கு லைக்ஸ் அதிகமா இருக்கோ, கண்டிப்பா அந்த வீடியோ அடுத்து உங்களை வந்து ரீச் அவுட் பண்ணும். ஓகே, ஸோ கைஸ் ஆல் தி வெரி பெஸ்ட். இனி நமக்கு மறக்கவே கூடாது, கண்டிப்பா இந்த டெக்னிக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் ஆஃப் லக். டாடா.